என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல விளையலா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும். சீமா பயங்கரமா கத்துறான். என் போனா அப்படி நான் பிறந்தது அப்படி. பிறந்தவன எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேன தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம சுறுசுறுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பண்ண வானே அங்க வானே அந்த டாஸ்மார்க் வானே 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? இந்த நாட்டை புலி ஆளாளா நடக்குது 26ல எங்கள் வேட்டை. நீ காசு வாங்காம போடு ஓட்ட. எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி பேச கூடாது. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித வரம். வனம் செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லிருக்கான் உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். அந்த நேரம் பார்த்து இந்த பாசிமணி வீசிக்கிற மாயாண்டி குடும்பம் சார், மாயாண்டி குடும்பம் சார், நாங்கெல்லாம் உங்கால சார். என் பொண்டாட்டி படியில ஏறிட்டு கேவலமா பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கேன்னு. 2 பேரும், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிகேல திருடி. யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஒண்ணுமே இல்லாம ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டு இல்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது சீமானையும் கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பேர் வாங்க இலங்கைக்கு வாங்க, 2 கம்ப வச்சு அடிப்பான், வந்துடாதீங்க. மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வருமா? பெரியாருடைய அப்பா திருச்சியில ஒரு கோயில்ல, அந்த கோயில்ல இருக்கிற குருமார்கள், அந்த ஐயர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு உயிரில் அந்த எழுதி வச்சுட்டு போயிட்டார் இறுதி ஆவணத்துல. அவங்க சாப்பாடு போடலைன்னு ஒரு வழக்கு பெரியார் மேல போட்டாங்க. இவர் பெரிய ஐயா கேட்கும்போது நீதிபதி, நீங்க என்ன சாப்பாடு போடலையா, உயிரில் இருக்கிற மாதிரி நீங்க ஏன் போடலன்னு. நான் போட்டேங்க, நான் போட்டேன், அவங்க சாப்பிடல. ஏன் சாப்பிடல அவங்களே கேளுங்க. அவர் தாழ்த்தப்பட்டவரை வச்சு சமைச்சு போடுறாருங்க, நாங்க எப்படிங்க சாப்பிடுறோங்க? எங்க அப்பாங்க சோறு போடணும் தான் சொல்லியிருக்காரு, ஒழியங்க யாரை வச்சு சமைச்சு போடணும்ல சொல்லலாங்க. 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல, அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கு 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனார பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி